மட்டக்களப்பு மண்ணில் முதல் முறையாக வெளிநாட்டு உயர்கல்வி கண்காட்சி இம்மாதம் 14 மற்றும் 15 திகதிகளில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஐக்கிய ராஜ்யத்துக்கான விமான பயணச்சீட்டு இலவசம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் மாநகர ஆட்சியை தனதாக்கியது தமிழரசு கட்சி. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆதரவு. ஆடுகிறது உப்பு என மீண்டும் பெயர் மாற்றம். தொடர் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நகர்வு. கருப்பு கொடி போராட்டத்தில் குதிக்கவுள்ள கடற்தொழிலாளர்கள். தமிழக கடற்தொழிலாளர்களுக்கு எதிர்ப்பு. அகமதாபாத் விமான விபத்து சம்பவ இடத்தில் பிரதமர் மோடி ஆய்வு. ஸ்டேல் மீது ஈரான் பதில் தாக்குதல். ஸ்டேல் நோக்கி ஏவப்பட்டுள்ள ஆளில்லா விமானங்கள். இனி விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் விவேகானந்த ராஜா மதிவதனி யாழ் மாநகர சபையின் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தமிழரசு கட்சியின் முதல்வர் வேட்பாளருக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன ஆதரித்து வாக்களித்து வெற்றி பெற செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாநகர சபையின் முதல்வரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்றைய தினம் யாழ் மாநகர சபை சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவேந்திரி பாபு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர். 45 உறுப்பினர்களை கொண்ட யாழ் மாநகர சபைக்காக நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி 13 ஆசனங்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 12 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 10 ஆசனங்களையும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா 4 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா 1 ஆசனத்தையும் பெற்றிருந்தன. இதன்படி இலங்கை தமிழரசு கட்சியின் முதல்வர் வேட்பாளராக விவேகானந்த ராசா மதிவதனியும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் முதல்வர் வேட்பாளராக கனகையா ஸ்ரீ கிருஷ்ணகுமார் ஆகியோரும் போட்டியிட்டனர். வெளிப்படையான வாக்கெடுப்பில் விவேகானந்த ராஜா மதிவதனிக்கு 19 வாக்குகளும், கனகையா ஸ்ரீ கிருஷ்ணகுமாருக்கு 16 வாக்குகளும் கிடைத்திருந்தன. இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் 10 உறுப்பினர்களும் நடுநிலை வகித்தனர். இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் முதல்வர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்ட விவேகானந்த ராஜா மதிவதனி வெற்றி பெற்றதுடன் பிரதி முதல்வர் பதவிக்கு இமானுவல் தியாளன் தெரிவாகியுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலில் திருகோணமலை பெருகல் பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார். வெற்றி பெற்ற ஏனைய சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக சபைகளின் உறுப்பினர்களை கொண்டுள்ள கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலையில் உள்ள மாவட்ட கட்சி பணிமனையில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே சண்முகம் குகதாசன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலில் பெருகல் பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது. அதில் கடந்த திங்கட்கிழமை, அதாவது ஜூன் 9ஆம் நாள் ஆட்சி அமைத்து விட்டோம். திருகோணமலை மாநகர சபை, பட்டணஞ்சூழல் பிரதேச சபை, மூதூர் பிரதேச சபை ஆகியவற்றில் இலங்கை தமிழரசு கட்சி தனிப்பெரும்பான்மை கட்சியாக வெற்றி பெற்றுள்ளது. குச்சவெளி பிரதேச சபையில் 2018ஆம் ஆண்டில் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் 2 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றிருந்தோம். இந்த முறை 4 வட்டாரங்களில் வெற்றி பெற்றுள்ளோம். மேற்படி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அந்தந்த சபைகளில் உறுப்பினர்களை கொண்டுள்ள கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம். ஆணையரவு உப்பு எனும் அடையாள பெயரை ரஜலுணு என மாற்றம் செய்யப்பட்டமைக்கு மக்கள் விசனம் வெளியிட்டு வந்த நிலையில் மீண்டும் உற்பத்தி செய்யப்படும் உப்பிற்கு ஆணையரவு உப்பு என மீண்டும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தின் கைத்தொழில் பொருளாதார அடையாளங்களுள் ஒன்றான ஆணை இரவு உப்பளம் கடந்த மார்ச் மாதம் மீள ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஏறத்தாழ 9 தசாப்த பாரம்பரியம் மிக்க ஆணையரவு உப்பளத்தின் செயற்பாடுகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தாலும், உப்பின் அடையாள பெயர் ரஜலுணு என சிங்கள பெயரில் வெளியாகியிருந்தமை கடும் விமர்சனங்களை தோற்றுவித்திருந்தன. வடக்கு மாகாணத்தின் கைத்தொழில் பேட்டைகளுள் முதன்மையானதும் முக்கியத்துவம் மிக்கதுமான ஆணை இரவு உப்பளம் என்பது தமிழ் மக்களின் அடிப்படை வாழ்வியலோடு இணைந்த ஓர் அடையாளமாகும் எனவும் தமிழ் தரப்பினர் கடும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தனர்.
குறிப்பாக ஆணையரவு உப்பு எனும் அடையாள பெயரை உறுதி செய்யுமாறு கோரி பல கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் பல்வேறு தமிழ் தரப்பினரின் அழுத்தங்களுக்கு மத்தியில் ஆணையரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பிற்கு ஆணையரவு உப்பு என மீண்டும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பானது வடக்கு மாகாணத்தில் முதற்கட்டமாக விநியோகிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் எழுந்துள்ள சர்ச்சைகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக ஆளுநர் சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கு தெரியப்படுத்தியுள்ளார். ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் அசேல குணவர்த்தனவிற்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். வடக்கு மாகாணத்திற்கு தாதியர்கள் நியமிக்கப்பட்ட போதும் அதே அளவு எண்ணிக்கையான தாதியர்கள் இங்கிருந்து சென்றுள்ளதாக ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். பல மருத்துவமனைகளில் இன்னமும் தாதியர் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன என குறிப்பிட்டதுடன் அவற்றை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார். இன்னும் 2 அல்லது 3 மாதங்களில் மேலும் நூற்றுக்கணக்கான தாதியர்களுக்கு நியமனம் வழங்க உள்ளதாகவும் அதன்போது இந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தால் ஆளணி மீளாய்வுக்கான அனுமதிகள் இன்னமும் கிடைக்கவில்லை எனவும் அதனை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். வடக்கின் சில மாவட்டங்களில் நிலவும் சுகாதாரத்துறை தொடர்பான நிர்வாக பிரச்சினைகள் பற்றியும் ஆளுநரும் சுகாதார சேவைகள் பணிப்பாளரும் கலந்துரையாடியுள்ளனர். தமிழக கடற்றொழிலாளர்களின் அத்துமீறிய வருகை எதிர்வரும் காலங்களில் அதிகரிக்குமாக இருந்தால் வடபகுதி கடற்றொழிலாளர்களால் கருப்பு கொடி போராட்டம் முன்னெடுக்கப்படும் என வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் NM ஆலம் தெரிவித்துள்ளார். தமிழக கடற்றொழிலாளர்களின் மீன்பிடி தடைக்காலம் எதிர்வரும் 15ஆம் தேதியுடன் நிறைவடையவுள்ள நிலையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய வருகையை தடுக்கும் செயற்பாட்டில் இந்த அரசும் எனது அமைச்சும் தீவிரமாக இருக்கின்றது. அது முழுமையாக கடற்படையினரும் அதுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி இருக்கின்றார்கள். எனவே எதிர்காலத்தில் வருகை கூடுமானவரை கட்டுப்படுத்த நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். 15ஆம் தேதியிலிருந்து எமது கடல் எல்லையை கடற்படையினர் ஊடாக தீவிரமாக கண்காணிப்பதிலும் வருகின்ற படகுகளை கைது செய்வதிலும் நாங்கள் தீவிரம் காட்ட இருக்கின்றோம். எனவே வடபகுதி மீனவர்கள் இதில் அச்சம் கொள்ள தேவையில்லை. அரசு தனது செயற்பாட்டில் உறுதியாக இருக்கின்றது என்ற அந்த தகவலை அவர் தெரிவித்திருந்தார். உண்மையில் இந்த அரசு இந்த செயற்பாட்டில் தீவிரமாக இருக்கிறது என்பதை நாங்களும் உணர்கின்றோம். இருந்த போதிலும் எமது மீனவருக்குள்ள இடையிலான அச்சம் நாங்கள் எதிர்காலத்தில் இந்த கடல் வாழ்வாதாரத்தை கொண்ட இந்த மீனவர்களின் செயற்பாடுகள் அமைச்சோ அல்லது அதிகாரிகளோ அல்லது கடற்படையினரோ இதிலே கவனஈனமாக இருப்பார்களாக இருந்தால் இந்த வடபகுதி மீனவர்கள் ஒன்று திரண்டு ஓரணியாக கருப்பு கொடிகளை ஏந்தியவர்களாக நாங்கள் இந்திய கடல் எல்லை வரைக்கும் சென்று இந்த போராட்டத்தை முன்னெடுக்க ஆயத்தமாக இருக்கின்றோம் என்ற தகவலையும் நாங்கள் அமைச்சரிடம் தெரிவித்திருக்கின்றோம். அதற்கு வாய்ப்பு தேவையற்றது. எனவே நாங்களே அதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் உறுதிமொழி அளித்திருக்கின்றார். எது எவ்வாறாயினும் அவர் அந்த உறுதிமொழியை தவறும் பட்சத்தில் நாங்கள் இந்த எல்லையை பாதுகாப்பதற்கும் எங்களது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கும் நாங்கள் எங்களது முன்னெடுக்க இருக்கின்ற அந்த கருப்பு கொடி ஏந்திய போராட்டமானது இவர்கள் செய்ய தவறும் பட்சத்தில் நாங்கள் அதற்கான தீர்மானத்தை எடுத்து வடமாகாண ரீதியில் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். இதற்கு தேசிய ரீதியில் இருக்கின்ற தேசிய அமைப்புகளையும் நெப்சோ நிறுவனத்தின் ஊடாகவும் ஏனைய அமைப்புகளூடாகவும் நாங்கள் ஒன்று திரட்டி பாரிய அளவிலான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் முதலில், அல்லது கடலில் இறங்கி வடபகுதி மீனவர்களாகிய நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றவாளிகளை கண்டறிந்து நீதியின் முன் கொண்டுவர அரசாங்கம் அளித்த வாக்குறுதியை மறந்துவிட்டதாக கொழும்பு பேராயர் ஹர்தினால் மல்கம் ரஞ்சித் விமர்சனம் வெளியிட்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற ஸ்ரீலங்கா அரசாங்கம் தவறியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜை நிகழ்வில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு நீதி வழங்க விசேட வழக்கு பதிவாளர் அலுவலகம் ஒன்றை நிறுவுவதாக அரசாங்கம் தெரிவித்த வாக்குறுதியை தற்போது மறந்துவிட்டதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க அரசாங்கம் தமது தேர்தல் வாக்குறுதியை அளித்திருந்தது. ஆனால் அந்த வாக்குறுதியை இப்போது மறந்துவிட்டது போல தெரிகிறது என கர்தினால் மல்கம் ரஞ்சித் கண்டனம் வெளியிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான உண்மைகள் மறைக்கப்படுவதால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை முழுமையான நீதி வழங்கப்படவில்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
திருகோணமலையின் நல்லூர் கிராமத்திற்குள் காட்டு யானை தாக்குதலால் அந்த பகுதி மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள நல்லூர் கிராமத்திற்குள் இன்று அதிகாலை உட்புகுந்த காட்டு யானைகள் வீடொன்றை சேதப்படுத்தியுள்ளதோடு வீட்டில் காணப்பட்ட உபகரணங்களையும் நிலக்கடலினையும் உண்டுவிட்டு சென்றுள்ளது. இதன்போது பயன்தரு வாழை மரங்களையும் காட்டு யானைகள் சேதப்படுத்தியுள்ளதாக அந்த பகுதியினர் தெரிவித்துள்ளனர். தமது கிராமத்தில் மின்சார இணைப்பு இல்லையெனவும் காட்டு யானைகளின் அட்டகாசத்தால் வீட்டில் அச்சத்துடனே உறங்குவதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். தமக்கு அரசாங்கம் நட்டஈடு தராத விட்டாலும் யானைகள் கிராமத்திற்குள் உள் நுழையாத வகையில் யானை பாதுகாப்பு வேலியை அமைத்து தருமாறு மூதூர் நல்லூர் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புனித அந்தோணியார் திருவிழா திருப்பலி மூதூர் புனித அந்தோணியார் மகா வித்தியாலய கேட்போர் கூடத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் கலாநிதி கிறிஸ்டியன் நோயல் இமானுவேல் திருப்பலியை ஒப்புக் கொடுத்தார். திருப்பலியில் கிறிஸ்தவ மத குருமார்கள், பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மேசாலை பகுதியில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சாவகச்சேரி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட மேசாலை சோழியம்மன் கோவில் பகுதியை அண்மித்த பகுதியில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 400 கிராம் போதை மாத்திரைகளுடன் நேற்று பிற்பகல் 22 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் சந்தேகத்தின் அடிப்படையில் 19 வயதுடைய இளைஞர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது போதை மாத்திரைகளை உடைமையில் வைத்திருந்த நிலையிலேயே இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேற்படி இரு சந்தேக நபர்களிடமும் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் இருவரும் போதைப் பொருள் கடுமையானவர்கள் என கண்டறியப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அகமதாபாத் விமான விபத்து இடம்பெற்ற இடத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். விமான விபத்தில் 242 பேர் பயணம் செய்த நிலையில் விபத்தில் ஒருவரை தவிர்த்து 241 பேரும் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விபத்து நடந்த இடத்தை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். பல உயிர்களை இழந்தது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது என்று தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் அகமதாபாத்தில் ஏற்பட்ட விமான விபத்தில் அனைவரும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவ்வளவு திடீர் மற்றும் இதயத்தை உடைக்கும் வகையில் பல உயிர்களை இழந்தது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். குஜராத்தில் இடம்பெற்ற ஏர் இந்தியா பயணிகள் விமான விபத்தில் உயிரிழந்த மற்றும் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கும் மேற்குலக நாடுகள் தரப்பிலிருந்தும் அனுதாபங்களும் இரங்கல்களும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அகமதாபாத் விமான விபத்தில் பலியானோர் குடும்பத்தினருக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இரங்கல் தெரிவித்தார். விமான போக்குவரத்து வரலாற்றில் மிக மோசமான ஒரு விபத்தாக இது காணப்படுகின்றது எனவும் மேலும் இந்தியாவுக்கு எந்த திறனிலும் உதவ அமெரிக்கா தயாராக உள்ளது எனவும் ட்ரம்ப் மேலும் தெரிவித்தார். அகமதாபாத் விமான விபத்தில் பலியானோர் குடும்பத்தினருக்கு பிரித்தானிய பிரதமர் கே ஸ்டாமர் தனது அனுதாபங்களை தெரிவித்துள்ளார். பல பிரித்தானிய பிரஜைகளை ஏற்றிக்கொண்டு லண்டனுக்கு சென்ற விமானம் இந்தியாவின் அகமதாபாத் நகரில் விபத்துக்குள்ளாகும் காட்சிகள் வெளியாகி வருவது மிகவும் வேதனை அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வேறும் பல தரப்பினர்களும் தமது இரங்கல்களை வெளியிட்டு வருகின்றனர். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் ஏவுகணை மற்றும் அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து ஸ்டேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த நிலையில் ஸ்டேலை நோக்கி ஈரான் 100 ட்ரோன்களை ஏவியுள்ளதாக ஸ்டேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த தாக்குதலை அடுத்து அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்டேல் பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டேல் கார்ட்ஸ் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
யாழ் மாநகர ஆட்சியை தனதாக்கியது தமிழரசு கட்சி. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆதரவு. ஆடுகிறது உப்பு என மீண்டும் பெயர் மாற்றம். தொடர் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நகர்வு. கருப்பு கொடி போராட்டத்தில் குதிக்கவுள்ள கடற்தொழிலாளர்கள். தமிழக கடற்தொழிலாளர்களுக்கு எதிர்ப்பு. அகமதாபாத் விமான விபத்து சம்பவ இடத்தில் பிரதமர் மோடி ஆய்வு. இஸ்ரேல் மீது ஈரான் பதில் தாக்குதல். இஸ்ரேல் நோக்கி ஏவப்பட்டுள்ள ஆளில்லா விமானங்கள். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.